மானம் கெட்டவன். எம்புட்டு திட்டினாலும் திரும்ப திரும்ப வந்து நிக்குது. ஏய், நான் ஒன்னும் உன்னை கூப்பிடலாம் வரல. எங்க அம்மாக்கும் மைனிக்கும் டிரைவரா வந்தேன். அம்பட்டுதான். அப்பா அதோட நிறுத்திக்க. வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சிராத, வெட்டிடுவேன். என்னத்த, என்ன விஷயம்? என்னத்த சொல்ல, 2 நாளா காய்ச்சறப்போ பால் திரிஞ்சு போகுது. கொல்லையில வச்சிருந்த வாழை மரம் ஆடி காத்துல அப்படியே விழுந்துருச்சு. நல்லா கொலை தள்ளுன வாழை. என்னத்த எல்லாமே அவசரமா இருக்க, சகனமே சரியில்லையே. இன்னைக்கு விடிய கருக்கல்ல கொல்லையில கழனி தண்ணி ஊத்த போனப்ப குறுக்க பூச்சி போட்டு ஓடுனதை நான் பார்த்தேன்ப்பா. அப்படியே வெல வெலன்னு வந்துருச்சு. ஐயோ, என்னட்டி சொல்லுது? பூச்சி போட்டுனா என்னக்கா, பாம்பா? ஏய் ரத்னாக்கா, அவ வாயிலே போடுக்கா. அது பேரை சொல்லக்கூடாதுன்னு தானே பூச்சின்னு சொல்லுத. என்னதா ஒன்னும் நல்ல சகனமாவே இல்லையே. வீட்டுல 2 பொண்ணுங்க ஒத்தையா நிக்குதுங்க. இதுல அவசகுணம் வேற. ஏதாவது தெய்வ குத்தமா இருக்குமோன்னு பார்த்து பொத்து கோயில் சாமி அடி பொம்பளை கிட்ட போய் கேட்டேன். அதுதான் சொல்லுச்சு, நம்ம ஆதிக்குல சாமிக்கு வேண்டுதல் நிறைவேத்தல, அதுதான் இந்த பாடா படுத்துதுன்னு. ஆதி குலசாமினா ஏட்டி, குலசாமின்னா 7 கன்னிமார்களும் அவங்க அண்ணனுங்களும் தான். குலசேரப்பட்டினம் போற வழியில தான் இருக்குது. ஏத்தா, இப்ப என்னத்தா செய்ய? தம்பிக்கு அறிவே கிடையாதுல, எதுக்கு அவன் வீட்டு வாசல் வந்து நிக்கா? தினமும் வாசல்ல வந்து நின்று என்கிட்ட அடி வாங்கணுமா? அவன் எதுக்கு வந்தானா அவன்? ஓ, இவங்களும் வந்துட்டாவளா? இன்னைக்கு என்ன பிரச்சனை? ஐயா சாமி, நான் ஒன்னும் வீராவை கூப்பிட வரல. ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லத்தான் வந்தேன். சாமி விஷயம், தயவு செஞ்சு சொல்றது கேளு. ஓ, புது கதையா? வாங்க வாங்க. நாரதர் மாதிரி வரும்போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு கலகத்தை ஏற்படுத்திட்டு போயிடுறது நல்லா இருக்கு. எல்லாத்தையும் முறைப்படி செய்யணும்ல. குலசாமிக்கு கடா வெட்டணுமா, தீச்சட்டி எடுக்குமான்னு எல்லாத்தையும் கேட்டு செய்யணும். என்ன இதெல்லாம் என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஆதிசாமி கோயில் பூசாரி கிழவன் ஆத்தியப்ப இருக்காப்ல, அவர்கிட்ட தாம்ல கேட்கணும். அவருக்கு தான் அம்புட்டும் தெரியும். இப்ப எல்லாரும் கிளம்பி அவரை பார்க்க போடுமா? எதுக்கு கூப்பிட்டு விட்டா அந்த ஆளே வந்துட போறாரு. நீ ஆளை மட்டும் அனுப்பி வை. வரும்போது அவரையும் கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல. நீ இவ்வளவு பிளான் போட்டு வரேன்னா இல்ல உடங்குடி சொல்லுப்பா. இல்ல நம்ம அந்த ஆதிசாமி கோயில் இருக்குல்ல, ஆமா, அந்த கோயில்ல ஒரு வயசான பூசாரி இருப்பார்ல, அவர் தெரியுமா? தெரியுமே. இல்ல நீ உடனே அவர்கிட்ட போய் நம்ம வீட்டுக்கு அவரை அழைச்சிட்டு வரணும்ல. சரில, இந்தா போறேன். இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம், நீ உடனே போய் அவரை கூட்டு நம்ம வீட்டுக்கு வா. சரில, கண்டிப்பா கூட்டு வந்துடுறல. எனக்கு அவங்க இருக்கிற இடம் தெரியும். நான் கார்ல போயிட்டு உடன்குடி அண்ணனை பிக்கப் பண்ணிக்கிட்டு நேரா போய் கூட்டு வந்துடுறேன். பாரும் ஒத்தாசைய கேட்கல. இதுக்குதான் பாத்தீங்களா மக்ரூன்ஸ் கொடுத்து உள்ள கூப்பிடுதீங்க, அவன் ஏன் தலையில உட்காருதான்? அந்த பக்கம் வை. மெல்ல 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 மெல்ல. முடியாத கிழவனை எதுக்குல வம்படியா தூக்கிட்டு வந்தீங்க? இல்ல முடியலன்னா விட்டு வரலாம்ல, சொல்லியிருந்தா நாமளே அங்க போய் பாத்துக்கலாம்ல. ஏன் முடியாத ஒரு போட்டு இப்படி பாடுபடுத்திட்டியா? ஐயா மெல்ல எந்திரிங்க. பாத்துல கையை கைய உடைச்சிட்டு போதிய. என்ன சித்தப்பா, நல்லா இருக்கீங்களா? வைகுண்டம், உன்னை பார்த்து எம்பூட்ட நாளாச்சு. சூடாமணி இருக்கிற வரைக்கும் வருஷம் ஆதிசாமிக்கு பூஜையை போட்டுருவா. அவளோட அம்பூட்டு பூஜையை நின்னு போச்சு இல்ல? அதெல்லாம் விடுங்க. குலசாமிக்கு நேர்த்தி கடன் செஞ்சு வேண்டுதல்லாம் நிறைவேத்தனா, அதுக்கு என்னென்ன செய்முறைன்னு சொன்னா செஞ்சு விடுவோம்ல. உங்க ஆதிசாமினா 7 கன்னிமார் தான், கூடவே வணங்காத்த அண்ணனுங்களும் இருக்காங்க. என்ன செய்யணும்னு சொல்லுங்க சித்தப்பா. வழக்கமான நடைமுறைதாம்மா. வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் காப்பு கட்டிக்கிட்டு விரதம் இருக்கணும்.
எப்போ நீ நானும் மட்டும்தான் மற்ற ஆம்பளைங்களாம் செய்யணுமாண்ணா? முத்துப்பாண்டி இவன்லாம் நான் விரதம் இருக்கணுமாண்ணா? அதெல்லாம் ஒருத்தரும் தேவையில்லை, நம்ம 2 பேர் மட்டும் இருந்தா போதும். அது மட்டும் இல்ல, 7 கன்னிமாருக்கு நம்ம கையால மஞ்ச அரைச்சி பூசி குளிப்பாட்டணும். நம்ம கையால நெல்லு குத்தி அரிசி எடுத்து பொங்க வச்சு படைக்கணும். எல்லாத்தையும் செஞ்சு விடுவான். குத்தி எடுத்த அரிசியை ஊற வச்சு மறுபடியும் குத்தி மாவாக்கி மாவளுக்கு பூசை போடணும். அத நாங்க பாத்துக்கிறோம் தாத்தா. ரொம்ப முக்கியமான விஷயமா, அங்க ஒரு தனி இடம் இருக்கும். அதுல காஞ்ச விறகு அடுக்கி காஞ்ச மிளகா 10 கிலோ போட்டு அடுக்கி வைக்கணும். இந்த குடும்பத்து பிள்ளைங்க அம்புட்டு பேரும் தீச்சட்டி எடுக்கணும். எல்லாருமே வா தாத்தா. ஆமாத்தா, அம்புட்டு பொம்பளைங்களும் எடுக்கணும். தீச்சட்டி எடுத்து கன்னிமார் சிலைய சுத்தி வந்து அந்த தீச்சட்டி நெருப்ப வச்சு அடுக்கி வச்ச விறகுக்கு தீ வைக்கணுமா? செஞ்சிடலாம் தாத்தா. என்ன சண்முகம்? ஆமால, அவர் சொன்னதை அம்பட்டியும் செஞ்சிருவான். எரிஞ்ச மிளகாயில கண் திருஷ்டி, பில்லி சுனியம் அம்புட்டும் போயிடும். அது போதும். அந்த விறகு எரிய எரிய இந்த குடும்பத்துக்கு வந்த அம்புட்டு வினையும் விலகி போயிடும். ரொம்ப சந்தோஷம் தாத்தா. சரிங்க. நல்லது. இல்லை, அவர் குடிக்க ஏதாச்சும் கொண்டு வாங்க. இதோ ரத்னா வா.